சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தனி பிரிவுக்கான புகார் பெட்டி கடும் எதிர்ப்பை அடுத்து அகற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டறியலாம். வணக்கம் தீபா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கண்டிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் நிகழ்ச்சியில் அந்த புகார் பெட்டி, அதாவது தலைமைச் செயலகத்தில் தமிழகத்தில் உள்ள எந்த மக்களுக்கும் ஏதாவது குறை இருந்தால் அவர்களுடைய புகாரை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு புகார் பெட்டி என்று வைக்கப்பட்டிருந்தது. அதாவது 20 ஆண்டு காலமாக அந்த புகார் பெட்டி தலைமைச் செயலகத்திற்குள் வைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களோட குறைகளை 15 நாட்களுக்குள் அந்த குறைகளை தீர்க்கப்படும் என முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தபோது அந்த சிறப்பு திட்டத்தை கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்திலும் பல்வேறு தரப்பு மக்களும் தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக புகார் மனுவை தலைமைச் செயலகத்தில் கொண்டு வந்திருந்தார். ஆனால் கடந்த 2 மாத காலமாக தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் பொதுமக்கள் யாரும் தலைமைச் செயலகத்துக்குள் உள்ளே வரக்கூடாது, அவர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்களுடைய புகார் மனுவை சிறப்பு புகார் பெட்டி என்று வைக்கப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கு வெளியே, அதாவது சாலை ஓரமாக அந்த புகார் பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே பொதுமக்கள் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் மக்கள் அவர்கள் அளிக்கும் புகாரை தலைமைச் செயலகம் வெளியில் வைப்பது எந்த வகையில் நியாயம் என பல்வேறு தரப்பு மக்களும் சரி, பல்வேறு தரப்பு சமூக ஆர்வலர்களும் இது நியாயமில்லை, மனுக்கள் உடனடியாக தீர்க்கப்படும் என்று சொல்லிதான் ஆட்சிக்கே வந்தார்கள். ஆனால் அந்த புகார் மனுவை கூட வாங்க முடியாத அளவுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வெளியே இந்த சிறப்பு பெட்டி என்று வைக்கப்பட்டது மக்களை ஒதுக்கும் விதமாக இருக்கிறது என பல்வேறு தரப்பு மக்களும் சரி, சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவித்த நிலையில் தற்போது மீண்டும் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தற்போது முதலமைச்சரின் சிறப்பு புகார் பெட்டி தற்போது தலைமைச் செயலகத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அது தலைமைச் செயலகத்துக்குள் மக்கள் அவர்களுடைய மனுவை அளிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தரப்பிலும் தவறுகள் செய்யும்போது மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதாவது சாலையில் நீண்ட வரிசையில் அவர்களுடைய புகார் மனுவை வெளியில் வைத்திருக்கும் அந்த புகார் பெட்டியில் வழங்குவதற்கு நாங்கள் தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து நாங்கள் வருகிறோம் என மக்கள் தெரிவித்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த புகார் பெட்டி என்பது தலைமைச் செயலகத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா.